நானும் மதுரக்காரன் தான்டா. யோ பெருசு சொல்லுப்பா. பழைய அதிமுகவுக்கும் புதிய அதிமுகவுக்கும் ஒரே முட்டல் முதலா இருக்கு, கேள்விப்பட்டியா? பழசு புதுசா ஒரே அதிமுக தாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு அதிமுக தாங்க. இல்ல இவங்க சமீபமா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகல இருந்து ஒருத்தர் வந்து அடிச்சு வெள்ள தள்ளாத குறையா வந்து அமுச்சு விட்டாங்களே, வாட்டர் பாட்டில்லாம் எடுத்து அடிச்சு, ஞாபகம் இருக்கா? 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அவரே தான் இந்தியன் பேங்க் வாசல்லே என்ன வந்து நிறுத்திட்டாங்க, டெம்போ டிராவலரை அடக்கி வச்சுட்டாங்க, அணை போட்டு கட்டி வச்சுட்டாங்க. 7-8 மாவட்ட செயலர் என்ன ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து அப்புறமா வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன எம்ஜிஆர் மாளிகையை மீட் எடுக்கிறதுக்காக நாங்க வந்து போராட்டம் பண்ணோம். தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எங்களை வழிமறித்து 8 மாவட்ட கழக செயலாளர், சென்னையில் இருக்கின்ற 8 மாவட்ட கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நெருங்கின்ற பொழுது நாங்கள் வந்த டெம்போ டிராவலரை தாக்கினார்கள். இதுதான் நடந்த உண்மை. வெளியில பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் ஏதோ பிரச்சனை பண்றோம், ரவுடிகளை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து நியூஸை புரட்டி போடுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அந்த நியூஸ் அன்னைக்கு எப்படி சொன்னாங்க, கட்சி ஆபீஸ்ல போய் கட்சியோட பேப்பர்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. கட்சியோட பேப்பர், கட்சிக்கு என்ன பேப்பர் இருக்கு? இல்ல பாண்டு பேப்பர் அதிகிட்டு போறாங்க. எங்களோட கட்சிக்குள்ள இருந்த ரகசியங்களை பூரா தூக்கிட்டு ஓபிஎஸ் உடைச்சு எடுத்துட்டு போயிட்டாரு அன்னைக்கு சொன்னாங்க. அவங்க கட்சிக்கு எனக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் பார்த்தா கேசட் தான், பேப்பர் எதுவும் இல்ல, வீடியோ கேசட், ஆடியோ கேசட் அந்த மாதிரி தான். அதான் தலைவா அன்னைக்கு கட்சியில இருந்து பூந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதா சொன்னாங்க இவங்க. இன்னைக்கு வந்துட்டு என்னை விடாததுனால நான் வந்து என்னுடைய ஆபீஸை காப்பாத்துறதுக்கு அன்னைக்கு வந்து பொதுக்குள்ள ஏதோ கூட்டம் நடக்குதான், செங்கலோட போய் காப்பாத்துவாங்க. இவர் வந்து நான் வந்து ரெகுலரா இப்போ ஆபீஸ் விசிட் போற மாதிரி போய் உட்காரலான்னு போனேன், என்ன வந்து அங்கேயே நிறுத்தி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி போங்க சார் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டனா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால அவர் சேர்த்துக்கவே முடியாதுங்க, அவரை நாங்க எப்படி சேர்க்கறது, அவர் வந்து என் கட்சியை அடைச்சு உடைச்சிருக்காரு, இதெல்லாம் சேர்க்க முடியுமா, பிரிஞ்சதுதான் அப்படின்ட்டாரு. நாம் இருந்த கோயிலை கல்லு செங்கல் கடப்பாறைகளை கொண்டு உடைத்ததனால் இப்படி ஒரு இடத்த மகத்தான இடத்தை உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி நாங்க சேர்த்துக்க மாட்டோம். பிரிஞ்சதுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர் வந்து இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது. இவர்கிட்ட வந்து என்ன கேக்குறாங்க, அப்ப மத்த ஆட்கள்லாம் சேர்க்கிறீங்க, மத்தவங்க எல்லாம் வந்து அதிமுக வந்து நெருக்கமானவங்க, அப்ப இவர் அப்படிதானே, இவர் வந்து துரோகி, இவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கிட்ட வந்து கட்சி வந்து அடகு வைக்க பார்த்தாரு, அவர் இவர்கிட்ட இவரை மட்டும் நாங்க சேர்க்கவே மாட்டோம். எனக்கு ஒரு டவுட், ஓபிஎஸ் போய் பிஜேபி கூட சேர்ந்தாங்க அப்படி இப்படின்னு உருட்டுனாங்க, அப்ப இவர் என்ன பண்றாரு கேள்வியா? இபிஎஸ் அதே வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப எவன் அடகு வைக்கிறாங்க, இப்ப யார் அடகு வைக்கிறா? ஆக்சுவலி அவர் வந்து அடகு வைக்க பாத்துக்காரு, இவர் வந்து கட்சியை வந்து இணைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நகை சீட்டுக்கு எல்லாம் போய் வருஷம் நட்டி வட்டியா நட்டி அடகு வச்சுட்டு வந்து மறு அடகு போயிருக்காங்க. இதுதான் வந்து ஓபிஎஸ் மறுபடியும் போயிட்டு பத்திரிகை எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கட்சியில வந்து சேர விரும்பல, கட்சியை வந்து இணைக்க விரும்புறேன், இணைவதற்குரிய ஒளிவட்டம் தெரிகிறது, உறுதியாக நடக்கும். அங்கங்க பிரிஞ்சு இதுல எனக்கு என்ன புரியல, சேரணும் இணையறது எல்லாம் இல்லைங்க. சேர்றதுன்னா இப்ப வந்து வெளியில இருக்காருன்னு அர்த்தம், இணைக்கிறதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கீங்களா, எல்லாருமே நாங்க வந்து பிரிஞ்சு இருக்கோம், ஒன்னா ஜாயின் பண்ணி அதிமுகவா இருப்போம் அப்படின்ற மாதிரி. திமுக மாதிரி ஒரு கட்சியை உடைப்பதற்கு நாம எல்லாம் ஒன்று இணைந்தால்தான் நம்ம வந்து ஜெயிச்சு கலைச்சு அடுத்து தமிழ்நாடு காப்பாத்த. இபிஎஸ் வந்து நீட்டா சொல்லிட்டாரு, ஏங்க அவர் வந்து இந்த கட்சியவே வந்து அந்த கட்சியோட வந்து இணைக்க ட்ரை பண்ணாரு, நான் வந்து கூட்டணிக்கு தான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி. சிரிப்பா வருதுங்க இவங்கள பத்தி. பாஸ் இந்த கட்சி, இந்த லெஜெண்டரி கட்சிகளை காப்பாத்துறதுக்கு, திராவிட கட்சியில ஒரு கட்சியான அதிமுகவை காப்பாத்துறதுக்கு ஓபிஎஸ் விபிஎஸ் பேர்ல மட்டும் தான் திராவிட கொள்கையில வச்சிருக்காங்களா? திராவிட கொள்கை அதிமுக என்ன சம்பந்தம்? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் சால்வ் பண்ணுவேன். சொல்லுங்க. அதிமுக திராவிட கொள்கைக்கு என்ன சம்பந்தம்? சந்தோஷ் அஞ்சலி லவ் பண்ணல, அஞ்சலி தான் இவனை லவ் பண்றாங்க மாதிரி கதைகளா இருக்கும். ஓபிஎஸ் வந்து கூடுதல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒத்த தலைமை இருந்தாதான் வந்து ஜெயிக்க முடியும்லாம் சொன்னாப்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 13 தோல்வி, 8 தோல்வி, 10 தோல்வி, 13 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. இவர் என்ன 13 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. இவர் இன்னும் வந்து பொதுச்செயலாளர் பதவியில தான் இருக்காரு. நீட்டா இவரவே வந்து இறங்கி வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லன்னு வச்சுக்கீங்களா, பெருத்த அவமானம் நேரிடும். பாபா கத்தி எடுக்கவா இல்ல வச்சுக்கவா? இவர் வந்து மேலும் மேலும் இப்படியே இருந்தாங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியை இல்லாம ஆக்கிடுவாரு. அதுக்குதான் வந்து இபிஎஸ் வந்து வழி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த கட்சியை காலி பண்ணா வழி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆரஞ்சு கலர் காவியை போர்த்தி கொண்டு பாஜக இணைந்து விட்டு நிம்மதியா பெருமிச்சு இருக்காங்க. இபிஎஸ் விட இன்னொருத்தர் வந்து பயங்கரமா வந்து கத்தி சித்திருக்காரு. யார் தெரியுமா? ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு, இரும்பு மனிதர் காமெடியா. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டா நம்மலாம் வந்து சர்தார் வல்லபா பட்டேல் அப்படின்னு எழுதிதான் வந்து மார்க் வாங்கியிருப்போம். அமித்ஷா அவங்களை பத்தி தெரியல, இரும்பு கொண்டு இவங்க இடைக்கு போட்டுருவாங்கிறது இல்ல அவருக்கெல்லாம் தெளிவா தெரிஞ்சுதான் வந்து நீட்டா வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு பாஸ் வந்து அமித்ஷா தான், அவரை வந்து நம்ம சோப்பு போடுவோம் சொல்லிட்டு இந்தியாவின் இரும்பு மனிதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அமித்ஷா. வல்லபாய் பட்டேல் கிடையாதா? தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் எடப்பாடி தான். தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் ஐயா எடப்பாடி அவர்கள், இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் அமித்ஷா அவர்களை
எக்கு கோட்டை எடப்பாடி. ஏன்னா சேலத்துல விவசாயம் பண்றதுக்கும் எக்கு கோட்டைக்கு எனக்கு புரியல. ஒரு 4-5 உலக பேர்களை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அநியாயம் இருக்கு. சேலம் பக்கம் பாத்தீங்கன்னா கரும்பு மனிதர் எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. கரும்பு மனிதரா? சுகர் கேன் டாடியா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து புரட்சி தமிழன் பட்டம் கொடுத்தாங்க. எத்தனை பட்டம் தலைவா நீங்க கொடுப்பீங்க எனக்கு புரியல. புரட்சி தமிழன், அண்ணன் விடிவெள்ளி, அமெரிக்க ஜனாதிபதி. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோசை மாஸ்டர்ன்றாங்க, சூர்யா ஸ்மைல்ன்றாங்க. எனக்கு புரியல. பாவங்க அந்த மனுஷன். என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். அதனால வந்து அவரை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு பாவம் அந்த மனுஷன். உண்மையாலுமேங்க அவர் வந்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்குன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பல பிரஷர் இருக்கும், பல இடத்துக்கு போயிட்டு வரணும், பல இடங்கள்ல கால்களில் விழுந்து அந்த கட்சி படத்துல ஒரு அடிமை என்னது சத்யராஜ் மாதிரி எல்லாம் பண்ணி என்ன அமாவாசை காமெடி எல்லாம் பண்ணி அமாவாசை காமெடி எல்லாம் போட்டு பெரிய ஆளாகி இன்னைக்கு வந்து அவர் கட்சியை எவனையும் உள்ள விட மாட்டேன், நான் என் வீட்டை நான் வந்து கரையை முடிச்சிட்டேன், இந்த வீட்டை நான் கரையை முடிச்சிட்டேன், இந்த கட்சியை அழிக்கிறதுனால நான் தான் அழிப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்காரு. இதே மாதிரி வந்து சரி இவங்க எல்லாம் இந்த லெவல்ல இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பதறி போயிட்டு ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. நீ வருவேன்னு தெரிய முடியும். சொல்லு யாரு? நம்ம ஊர் பக்கத்துல இருக்குல்ல திண்டுக்கல், அங்க இருக்கக்கூடியவர் தான் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வந்து நேத்து வந்து சட்டசபைக்குள்ள போகும்போது வந்து வரும்போது ஒரு 10 எம்எல்ஏ வந்து சுத்தி இருக்காங்க. வச்ச குழந்தையப்பா பாமக எம்எல்ஏ நம்மளாம் பேசிட்டு இருக்கோம், நம்மளாம் ஒரே கூட்டணிலாம் இருக்குன்ற மாதிரி பேசினா ஒரு ரிப்போர்ட்டரோட மைக்ல வந்து இது வந்து விழுந்துருச்சு. அதுக்குள்ள வந்து ஆஹா கூட்டணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பரபரப்பாயிடுச்சு. இந்த நியூஸ் வந்து உள்ளேயும் போயிட்டு அவர் காலை விழுந்துச்சு. வெளில வரும்போது அவரே வந்து ஏம்பா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நான் எங்க பேசுறேன் அந்த மாதிரி எரியா வாய்ஸ் எரியா சூப்பரா இருக்கியா நல்லா இருக்கு வாய்ஸ். ஆமா நீ எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாரும் வாய்ஸ் எடுப்ப போல. எடுங்க சார், சீனிவாசன் சார் உங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பேசுங்க. எடுங்க ப்ரோ. தலைவா உண்மையாலுமே மிமிக்ரி ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாங்க செமையா இருக்கு, மூக்குல குத்தி விட்டுறாங்க. என்ன செமையா இருக்கு, பேசுங்க. சரி ஓகே. அவர் என்ன மிமிக்லாம் பண்ணல, நார்மலா அந்த வயசுல எடுங்க. அந்த வயசுல எடுங்க. ஓகே ஏங்க அதெல்லாம் நேச்சுரல் அப்படியே வரேன் தலைவா. நீ வந்து கேட்டனா இல்ல நான் சொல்லிடுவேன் அந்த ஒரு காமெடியை. சரி சொல்லுங்க. இல்ல அவர் வயசுல எனக்கு வராது. பரவாயில்ல தலைவா, நீ எடு தலைவா. இந்த ஷோ மிமிக்ரி ஷோ தலைவா. அப்பா என்னப்பா என்ன பத்தி என்னப்பா என்னமா சொல்லி உங்களை நம்பி பேசுனா ஒரு என்னப்பா உங்களுக்கு யார் வயசு? இது என் வயசு தாயா? கொஞ்சம் அது மட்டும் போட்டு பேசுறேன். அதான் அது மட்டும் போட்டு பேசுவோம். போட்டு பேசுனா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வயசு வந்துருமா? என்னப்பா இத பத்தி சொன்னா நீங்க என்னப்பா என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை நம்பிலாம் எப்படிப்பா வெளியே போய் பேசுறது? யார் வயசு தெரியுமா எடுத்தீங்க? நம்ம ஊர் கோயில்ல தர்மகர்த்தா இருப்பாரு, 3வது நாள் கோவில் திருநாள் அந்த மாதிரி தான். இப்போ நீ என்ன வயசு பேசுனா அவ்வளவு பெருமையா பேசுறேன். நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண விதியா? சரி ரைட்டு வா. அந்த வேணா உங்களை நம்பி நான் வந்து பிரஸ் மீட் கொடுத்தா இதெல்லாம் தேவையாடா? ஏடா நான் குழந்தை மாதிரிடா, நான் சொல்ல வேறடா, எனக்கு எதுக்கு சம்மந்தமே வேணா, பொது செயலாளர் பேசிக்குவாடா. நான் என்ன கிறுக்கனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு? நான் அப்படி சொல்லவே இல்லை தம்பி. நான் என்ன கிறுக்கனா அப்படிலாம் போய் பேசுறதுக்கு? இது கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது பொதுச் செயலாளர் எடப்பாடியார். கூட்டணி பத்திலாம் வந்து எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பேசிப்பாரு. அதெல்லாம் பத்தி நான் எதுக்கு பேச போறேன்? நான் எப்பவுமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டு போறீங்க. ஒண்ணு இல்லையா, இந்த 5 பெரியவர்கள் ஒண்ணா உட்காந்து என்னென்ன பண்ண போறோம்னு பேசிடுறது. இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து காலைல சுகர் மாத்திரை போடாமல் பிரஷர் ஆகி ஒரு நேரம் வார்த்தையை விட்டுறாங்க. இல்லங்க அவர் பக்கத்துல மைக் இருக்குன்றது தெரியாம பேசிட்டாரு போல. அதுக்கு எடப்பாடி நீங்க கொண்டு ஒரு வாயில மைக்க குத்துறீங்க, அவர் பதட்டத்துல வந்து பேசிட்டாரு. நீங்க ஏதாவது கமெண்ட்டுக்கு முன்னாடி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா மோஞ்சி முகத்துல? என்ன பண்றது அவரு? அப்புறம் அந்த சிந்தனையில ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆர்பி உதயகுமார் வந்து இந்த மாதிரி இரும்பு மனிதன் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, நீ வேற எப்பா அதை பத்திலாம் கேட்டுட்டே இருக்க. அவர் சொன்னாருன்னா அவர்கிட்ட போய் கேளு, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கிறேன். அதுல ஒரு ரிப்போர்ட் இருந்து சரி விடுப்பா அவர் போகட்டும் அப்படின்னு வண்டியில ஏறவர் என் நிலைமை நீ சொல்லிலாம் நான் வந்து வண்டியில ஏறணும் சிபாரிசு பண்ணி என்ன அனுப்புறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாருங்க. ஏரியா சண்டையில ஒரு வார்த்தை மட்டும் கெட்ட வார்த்தை விட்டுருவாங்க, அந்த வார்த்தையை புடிச்சுக்குவாங்க. அது மாதிரி தெரியாம சொல்லிட்டேன்டா, கோவத்துல சொல்லிட்டேன்டா, விடுடா. சொல்லவே இல்லைங்க. நீங்க வந்து அந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு காமிக்காதீங்க. அது வந்து சொன்ன மாதிரி ஆயிட போகுது. நான் சொல்லல, நான் பிரஸ் பீப்புளே பார்க்கல, யாருகிட்டயும் பேசவும் இல்ல, நான் பேட்டியே கொடுக்கல. அப்படிங்க இவ்வளவு தூரம் ஃப்ளூயன்ட்டா பேசிருப்பாங்க. போனை போட்டு ஏன் சும்மானே இருக்க மாட்டியா? எப்படி பேசிப்பாங்க அவங்க 2 பேருக்குள்ள? போன் போட்டு சும்மானே இருக்க மாட்டியா? ஏன் இப்படி பேசுற? உயிரோட வாழ விட மாட்டியா நீ? தலைவா நான் பேசவே இல்ல தலைவா. ஓகே, அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த தலைவா அவருக்கு வாழ்த்துக்களா? இந்த மாதிரி அப்பப்ப எலெக்ஷன் வர இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஜாலியா இருங்க அதிமுக கைஸ். பதவி பறிபோகிற கூடிய பயத்துல வந்து டெல்லி போயிருக்காரு. யாரு அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திடீர் பயணமா வந்து டெல்லி கிளம்பி போயிருக்காரு. சார் இந்த நீங்க பிரஸ் மீட் கொடுத்தா வந்து கமலாலத்தெல்லாம் கொடுப்பீங்கல்ல, எதுக்கு வந்து ஏர்போர்ட்ல கொடுக்குறீங்க? tomorrow I will give ஓகேனா, tomorrow I will give. ஆனா சாரி அண்ணா, ஆனா கோச்சுக்காதீங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, வாங்க. ஆனா நான் ரிப்போர்ட்டர் மாதிரி நடந்துங்க, ஆனா கோச்சுக்காதீங்க. கமலாலயம் போவோம், அங்க வாங்க, நாளைக்கு மார்னிங் நான் கொடுப்பேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து சென்னை திருவாமியூர் சைட்ல பார்த்தீங்கன்னா கடுமையான டிராபிக். என்னடான்னு பார்த்தா வழக்கம் போல பாத்தீங்கன்னா புரட்சி சூறாவளி ஒண்ணு பிறந்திருக்கு. அவர் வந்து வீட்டை விட்டு வெளில வந்தாலே ஒரு டிராபிக் ஜாம் ஆகக்கூடிய லெவல்ல தான் இருக்குது. உண்மையாலுமே பவர் நடிகர்னா அப்படிதான்ப்பா இருக்கணும், மாஸ் நடிகர் இல்லையா?
மாஸ் நடிகரா? ஆமா, வெளியே அந்தந்த கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதுக்குன்னு மாஸ் நடிகர் வந்து சூர்யாதனேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி டிவி பேசிடுவோம். காமெடிலாம் போடக்கூடாது. சரி, okay. நான் போலுங்க, நீங்க எங்க போட்டீங்க? நீங்களே போட்டு என்ன எங்க திட்டுறீங்க? சொல்லுங்க. வேற யாரும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லக்கூடாதுல்ல. Okay, right. அந்த டிவி காமெடி இந்த டிவி காமெடி நம்மளே சொல்லிக்கலாம். Okay. ஓகே, அந்த கட்சியோட அதாவது தாவேகாவுடைய இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டம். சில மாவட்டங்கள்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டி இருக்காங்க. என்ன அதுல ஒட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்னாலே புரிஞ்சுக்கிங்க. என்னடா என்ன? எங்களின் பொதுச் செயலாளர் அண்ணன் நாளைய முதலமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களே வருக அப்படின்னு பாக்குறவங்க பதறிட்டாங்க. அவனங்க முதலமைச்சர் வந்து கேண்டிடேட் வந்து தளபதி தானே, என்ன வந்து அண்ணன் நம்மளாம் வந்து உண்மையாலுமே வந்து விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த கட்சியோட வந்து தலைவர் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், தளபதி தான் வந்து விஜய் அப்படின்னு அவங்க கட்சியிலேயே வந்து ஆதரிச்சு ஒட்டியிருக்காங்க. யார் பேர் போட்டிருக்கு அப்படின்னா, ஒட்டவங்க பேர் வந்து ஈசிஆர் சரவணன் போட்டிருக்கு. காலங்காத்தால வந்து ஈசிஆர் சரவணன் போயிட்டு பிரஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து மைக்கு நீட்டு, எங்க நீங்க தான் ஒட்டிருக்கீங்க தலைவா, நான் ஒட்டவே இல்லை, என் பேரை வச்சு யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, வேற்று கட்சியினர் ஒட்டியிருக்காங்க, இல்லைன்னா வந்து எங்களுக்கு பிடிக்காத விரோதிகள் யாரோ ஒட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொகுதியில் ஒட்டினா கூட பரவாயில்ல, செங்கல்பட்டுல ஒட்டி வச்சிருக்காங்க. பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அவங்க பிரஸ்காரங்க போன் அடிக்க மாட்டாங்க. இதான் ராதான்னு ஒரு கம்பெனிக்காரன். அப்படியா? ராதா ஏண்டா ராதா பாட்டு ராதா இப்படியா வேலை பார்ப்ப அப்படின்னு எங்களுடைய வளர்ச்சி பொறுக்காம இப்படிலாம் பண்ணிட்டாங்க. அதே கட்சியிலே பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லாம் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து டிடி எடுத்து வந்து காசு வந்து கொடுத்தாதான் வந்து போஸ்டிங் தரதா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கையில கொண்டே காசு கொடுப்பாங்க. டிடி எடுத்து ஒரு கட்சியில வந்து 3 லட்சம் வாங்கி போஸ்டிங் வாங்குறாங்க. 3 லட்சம் முதல் 15 லட்சம் வரை. என்னென்ன போஸ்டிங்க்கு தெரியுமா? எல்லா போஸ்டிங் தலைவர் போஸ்டிங்க்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். தலைவர் போஸ்டிங் கொடுக்கணும். தலைவர் சாரி புசியானந்த கோச் பாரு மறுபடியும். அடுத்த நாளைய தலைவர் நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருந்தோம். ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க. ஏங்க இப்ப வந்து நாளைய தலைவரா வந்து அந்த கட்சியில ஒருத்தர் வந்து உருவாக்கிட்டு வராரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவங்க விஜய் கூட வந்து அந்த இதுல வந்து கட்சியில வந்து 15 நிமிஷம் தாங்க பேசுறாரு. இவர் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து பேசுறாரு. தமிழும் வர மாட்டேங்குது. எல்லா கேள்விக்கும் எல்லா விமர்சனத்துக்கும் அவர் தான் வந்து பதில் சொல்றாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவர் சும்மா இல்ல, எல்லா கட்சியும் வம்பிழுக்கிறாரு. நாங்க வந்து யாருக்கும் பி டீம் இல்ல, விசிகா வந்து இதை தலித் பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ண வந்து தவறிடுச்சு. தமிழகத்துல வந்து தலித் பிரச்சனையை வேற எந்த கட்சி தான், விசிகா விட வேற எந்த கட்சி வந்து ரொம்ப மும்முரமா வந்து கையில எடுத்து போறாங்க. தமிழும் வரல, நாளுக்கு ஒளருது, நாவு ஒளருது, உளறல். அதான் உட்கட்டமைப்பு வரல. முச்சியோட உட்டமைப்புங்கிறான். எங்க கட்சியோட உட்டமைப்பை பாரு, முட்டை போடா அப்படின்ட்டு அவங்க கட்சியோட உட்டமைப்பை வந்து மாத்த. கட்சியோட உட்டமைப்பு என்ன தெரியுமா? அவர் பாத்துட்டு இருக்கல, வேற என்ன அதான் வாழ வந்தது. என்ன பிரச்சனை? ஆதவ் உட்கட்டமைப்பு. ஆதவ் அது அவரோட வேலை என்ன தெரியுமா? நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, உட்கட்டமைப்பு சொல்லி கொடுங்க அவருக்கு. அவரை புரிஞ்சு பாருங்க. நீங்க தமிழ் வாத்தியாரா அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு அப்ப கேட்பாரு. இந்த நகைச்சுவை வேணாம், தவிர்த்திடலாம். உட்கட்டமைப்பு ஆதவ். ஓகே, அத பார்த்து புரிஞ்சுக்கீங்க. உட்டமைப்பு கிடையாது. எங்க தமிழ் ஆசிரியர் வந்து தமிழ்ல ஏதாவது உட்டமைப்பு கிடையாது அந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா பாக்கெட்ல எழுத்தாணி வச்சிருக்காரு, எடுத்துட்டு வந்து குத்துறாரு கைய. உங்க கட்சியோட உட்டமைப்பு நீங்க சரி பண்ணுங்க, அடுத்த கட்சியோட உட்கட்டமைப்பு அவங்க சரி பண்ணுங்க. அவங்க கட்சியோட பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்குமே வந்து தனித்தனியா ஒரு வேலை கொடுக்குறாங்க. இவர் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மீட்டிங்ல வந்து தப்பு தமிழ் பேசுறதா? இல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றது இதுதான். தமிழை சரியாக பேசிவிட்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா தான் அந்த கட்சிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தமிழை சரியாக பேசிவிட்டு தமிழ் கட்சிகளை வந்து பேசுங்க. அதுவும் சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து தளபதி அவர்கள் வந்து பெருசா பேசுவாரு. அதை பத்தி நம்ம அடுத்த ஷோல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அடுத்த தடவை நம்ம அதை வந்து பிரீஃபா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத ஃபைன் டே ஐ அம் பிகேம் a CM அப்படினு இருப்பாரு. சரி, ஓகே தலைவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் லைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், நானும் மதுரக்காரன் தான்டா.